வரையறை இருப்பது அல்லது இல்லாதிருப்பது தொடர்பான ஒரு வழக்கு. தொகுதி வரையறை விவாதம், பிரதிநிதித்துவம் மற்றும் சமத்துவம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. ஸோ இதில் வந்து எஸ்ன்னு சொன்னவங்க வந்து 278 பேர், நோ சொன்னவங்க 211 பேர், மொத்த ஓட்டு 482. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரின் போது அரசியலமைப்பு திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு புகைப்படம். நாடு முழுவதும் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடங்களை மறுசீரமைப்பதற்கும், மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும், இதனை தனித்தனியாக ஒரு தொகுதி மறுவரையறை மசோதா இருந்த முன்மொழியப்பட்ட புதிய தொகுதி மறுவரையுடன் இணைத்து அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதா 2026 யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026 மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதா 2026 ஆகியவற்றை பரிசீலிப்பதற்காக நடைபெற்ற நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் ஒரு வியத்தகு முறையில் நிறைவடைந்தது. அதாவது ஒரு 3 மசோதா வந்து ரீசெண்டாக தாக்கல் பண்ணாங்க. என்னென்ன மசோதா அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா, 2வது வந்து தொகுதி மறுவரையறை மசோதா, 3வது வந்து யூனியன் பிரதேச திருத்த மசோதா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 131வது திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது அரசியலமைப்பு ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுற மாதிரி இருக்கிறனால இது வந்து 2/3 ஓட்டு வந்து தேவைப்பட்டுச்சு. முன்மொழியப்பட்ட தொகுதி மறுவரையானது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு மற்றும் சட்டமன்றங்களை கொண்ட யூனியன் பிரதேசங்களுக்கு இடையிலான மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் எண்ணிக்கையை மறுபங்கீடு செய்வதையும் ஒவ்வொரு தொகுதியின் பிராந்திய எல்லைகளை நிர்ணயிப்பதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. மக்களவை இடங்களின் மொத்த எண்ணிக்கையை 850ஆக உயர்த்த முன்மொழியப்பட்டது. மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும் நேரத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டிருப்பது இது பல எதிர்க்கட்சியினருக்கும் சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ வந்து மக்களவையில் 850 சீட்டாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து மேற்கு வங்கம், தமிழ்நாடு இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே எலெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த டைமில் சிறப்பு கூட்டம் வச்சது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியலமைப்பின் 82 மற்றும் 170 பிரிவு 3களின் படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை மற்றும் சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கையையும் ஒவ்வொரு தொகுதியின் பரப்பளவையும் எல்லையையும் மறுசீரமைக்க வேண்டும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பில் வந்து 82வது சட்டப்பிரிவு மற்றும் 170ல் 3வது பிரிவு இது ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமே மாநிலத்தில் ஒவ்வொரு மக்களவை சட்டமன்ற இடம் ரெண்டையுமே நம்ம வந்து மறுசீரமைப்பு செய்யணும். தொகுதியோட பரப்பளவு, எல்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து மறுசீரமைக்கணும். சுதந்திர இந்தியாவில் முதல் தொகுதி மறுவரையறை பணி 1950 to 51ஆம் ஆண்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பல்வேறு மாநிலங்களுக்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற ஆலோசனை குழுக்களுடன் கலந்தாலோசித்து மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து 1950 to 51ஆம் ஆண்டில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் பல்வேறு மாநிலங்களுக்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற ஆலோசனை குழுவுடன் கலந்து ஆலோசித்து மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டிய அவசரம் காரணமாக 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியும் வரை தொகுதி மறுவரையறை பணிக்காக காத்திருக்க முடியாததால் முதல் தொகுதி மறுவரையறையானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரால் வழங்கப்பட்ட மார்ச் 1, 1950 நிலவரப்படியான மதிப்பீட்ட மக்கள் தொகை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அமைந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கூட அந்த தொகுதி மறுவரையறையை வந்து மக்கள் தொகை படி அமைக்கலை. அவங்க வந்து ஜஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் வந்து ஒரு புள்ளி விவரம் வழங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த புள்ளி விவரத்தை வந்து இதாக வச்சு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து முடிச்சிட்டாங்க.